அன்பார்ந்த அரவிந்த் டாக்ஸ் மக்களுக்கு ஒரு இன்ப செய்தியை நான் சொல்ல போகிறேன். இந்த செய்தியை நான் பார்க்கும்போதே மிகுந்த ஆனந்தம் அடைந்தேன். இது மற்றும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், உண்மையாக இருந்தால் நம் சேனலில் இதை லைவாக போட்டு நம்ம செலிப்ரேட் செய்வோம். ஓட்ட தமிழில் தான் நான் பேசுகிறேன், மன்னிச்சிருங்க. ஸோ என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்வியஸாக தமிழில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க? அரோராவா, கனியா, வியானாவா, இல்லை ரம்யாவா அப்படின்னு நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அங்கே வேற ஒரு ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க சேனல் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. என்ன ஸ்கெட்சு, யாருக்கான ஸ்கெட்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம செனத்தவளை தர்பீஸுக்கு தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? தர்பீஸு மேலேயே கை வைக்கிற அளவுக்கு துணிச்சலா? சேனல் அப்படிலாம் பண்ணாது, வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏற்கனவே பார்வதியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் அங்கே போயிருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். கடைசி நேரத்தில் அந்த முடிவை டபுள் எவிக்ஷன் இல்லாமல் சிங்கிள் எவிக்ஷனாக வச்சு ஒருத்தரை மட்டும் அமைச்சு விட்டாங்க. அதனால கலையரசன் போனார். அதே மாதிரி இந்த வீக்கெண்டுக்கும் திவாகரை ஏன் எவிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை அங்கே போய்கிட்டு இருக்கான். எதுக்காக திவாகரை எவிக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக அவன் உள்ளே இருக்கணும் தான் நம்ம கேட்கணும். இந்த மாதிரி நாயெல்லாம் முதல் நாளே அடித்து பற்றி விட்டுருக்கணும். நீங்கள் 40 நாள் இவனை இந்த வீட்டுக்குள்ளே வச்சு அவன் பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசி வெளியில் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணானோ அதை விட அதிகமாகவே இந்த வீட்டுக்குள்ளே அட்டூழியம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும்னு நம்ம பல இடங்களில் பேசிகிட்டே வந்திருக்கோம். இன்றைக்கி கூட பல இடங்களில் அவன் வார்த்தையை விட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். நம்ம வினோத் அவர்களுடைய ஏரியாவை பற்றி பேசுகிறது, இப்படி நிறைய இடங்களில் வார்த்தையை விட்டுருக்கா அப்படி. ஸோ திவ்யா கிட்ட போயிட்டு கேஸ்ட் கேட்டது நேற்று நைட்டு நடந்த விஷயம். அது நீங்கள் எந்த ஊர் விசாரித்தா நம்ம சொந்தக்காரங்களாக வருவோம் போல் அப்படின்ற மாதிரி பேசினது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. திவாகரத்தை வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போம். நந்தினி கிட்ட போயிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். மிஸ்பிஹேவ் பண்ணுறதுனா போய் டச் பண்ணுறது தான் மிஸ்பிஹேவ்னு கிடையாது. பேசுறது, தப்பாக பேசுறது கூட மிஸ்பிஹேவ் தான். அதை நான் அப்படி தான் எடுத்துப்பேன். நந்தினி கிட்ட போயிட்டு நான் உங்களை கட்டிக்கவா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, உங்கள் தம்பிக்கிட்ட பொண்ணு கேட்கவா கேட்டான். அரோரா கிட்ட இப்போ வரைக்குமே ஃப்ளட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அரோராவை கட்டி பிடிச்சிட்டான், அரோராவை தூக்கி சுற்றிட்டான். அதுக்கு அரோரா இடம் கொடுத்துருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. முத்தம் கொடுக்க போனால் லிப்பை காட்டுறது, அப்பப்போ அரோரா கிட்ட முத்தம் கேட்குறது, கட்டி பிடிக்க சொல்கிறது, கூட சேர்ந்து நடிக்க சொல்கிறது, இந்த இடத்த பார்க்குறது, அது அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மூஞ்சப்பாரு இங்கே பார்க்குறேன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மோந்து பார்க்கறது, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பெண்கள்கிட்ட மட்டும். மோந்து பார்க்கறது, அப்சராவை அந்த இடத்த வெறிக்க வேடிக்கை பார்த்தது, சுபிக்ஷா குளிச்சுட்டு வரும்பொழுது கிளுகிழுப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்ற ஒரு ரியாக்ஷனை கொடுத்தது. இதில் கனி அவர்களுக்கு கூட ஃப்ளட் பண்ணணும்னு கேட்ட வரைக்கும் நிறைய இருக்குது. நேத்திக்கு திவ்யாவை சின்ன வீடுன்ட்டான், திவ்யா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்ன்ட்டான், திவ்யா கையை பிடிச்சி நசுக்கி விட்டு ஆசையாக இருந்துச்சு அப்படின்ட்டான். வியானாவை இத்தனை நாளாக தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தா, அந்த ராஜாங்கம் டாஸ்கில் வியானாவை மாமன் பொண்ணை தான் போட்டாங்க. வியானா கூட சேர்ந்து டியூயட் லவ் ரொமான்டிக் சீன் நான் நடிச்சே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறான். அந்த பொண்ணு விலகி போகுது, அண்ணே அப்படின்னு விலகி போகுது, விடாமல் துரத்திக்கிட்டு இருக்கான். பார்வதியை தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தான். என்னைக்கு பார்வதி தனக்கு சொத்து இருக்குன்னு சொன்னாலோ அண்ணில இருந்து பார்வதி தான் என் பொண்டாட்டி, எவனுக்கோ உன்னை கொடுக்கறதுக்கு நானே உன்னை கட்டிக்கிறேன். யார் அண்ணன் பேசுகிற பேச்சு இப்படியெல்லாம் பேசினா பெண்கள்கிட்ட சின்ன வீடுன்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இதெல்லாம் சேனல் பார்த்துட்டே வந்திருக்கு. இந்த பிக் பாஸ் வீட்டை எதிர்த்து, இந்த ஷோவை எதிர்த்து வெளியில் போராட்டம்னு ஒன்று வெடிச்சுது. யார் அந்த போராட்டத்தை பண்ணது? தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதன் தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் ஆளும் திமுக அரசனுடைய கூட்டணி கட்சி எம்எல்ஏ வேற. ஸோ அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. முதல்லயே ஒரு தடை செய்யணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. இந்த நிகழ்ச்சி தமிழக கலாச்சாரத்தை கெடுக்கிறது, சின்ன பசங்க டிவியை பார்க்க முடியல, ரொம்ப கேவலமாக இருக்குது, ஆபாசமாக இருக்குது, உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும், தமிழ் கலாச்சாரம் அங்கே சீரழியுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு
இவர் வந்து சிஎம்க்கு கடிதத்தை கொடுத்தார், போலீஸ் ஸ்டேஷனில் லெட்டர் கொடுத்தார். இது நியூஸ்லலாம் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த இவிபி வாசலில் போராட்டமே பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த மேடையில் அவங்க பேசின பேச்செல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா 2 பேரை பற்றி மட்டுமே அவங்க பேசியிருப்பாங்க. ஒன்று பார்வதி, இன்னொன்று திவாகர். ஸோ அவங்க வச்ச அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, ஆபாசமாக இருக்குது, குழந்தைகள் பார்க்க முடியல, தமிழக கலாச்சாரமே சீரழியுது, இது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் அதிகமாக. ஒன்று இந்த திவாகர், இன்னொன்று பார்வதி. பொம்பளை விஷயத்தில் தான் திவாகர் வீக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதியிலையும் வீக்கான ஒரு ஆள் தான். திவாகரை பொறுத்த வரைக்கும் தான் வந்து ஒரு மன்னர் பரம்பரை, நான் ஒரு ஆண்ட பரம்பரை, நாங்கள்லாம் மீசையை முறுக்கிட்டு போகையில் ஒரு கெத்து இருக்கும், எங்களுக்கெல்லாம் எல்லாரும் கீழே தான். ஆக்சுவலாக திவாகருடைய பிரச்சனை என்னென்னா, அவர் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அவருக்கு இருக்குது. என்பிடி பேஷண்ட், லிட்டரலாக அவர் வந்து மூளையில் கோளாறு உள்ள ஒரு நபர். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் பைத்தியக்காரன். ஓகேவா? என்பிடி சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஆட்களுடைய மனசுக்குள்ளே எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை ரொம்ப உயர்வாக கருதுவாங்க. நார்சிஸ்ட் பிஹேவியர், தன்னை ரொம்ப உயர்வாக கருதுவாங்க. மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமைகள் தான். அது ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், கேஸ்டாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும். திவாகருக்கு அவர் பார்க்குற கண்ணாடியில் அவருக்கு அவர் வந்து அழகாக தெரிகிறார். ஆனால் அவர் கண்ணுக்கு மற்ற எல்லாருமே அசிங்கமாகத்தான் தெரிவாங்க. தன் செல்ஃப் ப்ரைஸிங் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம். யாருக்கும் மதிப்பு கிடையாது, யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். யாரும் அவங்கள குறை சொல்லிடக்கூடாது, குறை சொன்னால் அவங்கள ஏற்றுக்கவே முடியாது, அவங்க எல்லாரையும் குறை சொல்லுவாங்க. ஸோ தன்னை பற்றி ரொம்ப சுப்பீரியராக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த என்பிடி அப்படிங்கிற இந்த நோய். இது திவாகருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரீசண்டாக வெளியில் வந்துச்சு. சரியா? அதை படித்து பார்க்கும்போது இருக்கலாமே, இதெல்லாம் அந்த ஆள் பண்ணுறான் தானே அப்படி தான் நம்ம நினச்சோம். ஓகே, அது இருக்குது. சரி, இது மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே அவன் பண்ணுறான்னு கேட்டால், சாதி பெருமை பேசுவது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவது, உயர்வு தாழ்வு பேசுவது, தரம் தராதரம் என்று பேசுவது. குறிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்த 2 பேர்கிட்ட இந்த வார்த்தையை அவர் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாரு. ஒன்று பிரவீன், இன்னொன்று வினோத். இவங்க 2 பேருமே பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். அவங்க கிட்ட போயிட்டு, என் காலில் கிடக்கிற செருப்புக்கு கூட நீ சமம் வர மாட்டேன், நான் வாந்தி எடுத்தேன்னா அந்த வாந்தியை குடிக்கிற ஆள் தானே நீ, ராயபுரத்தில் அண்டங்காக்கா அமைக்கிறவன் தானே நீ, தெருவில் கேரம் போர்டு ஆடுறவன் தானே நீ, எச்சி சொத்துக்கு காணாம பண்ணவன் தானே நீ, வடச்சட்டியில் நாக்க போட்டு நக்குறவன் தானே, நக்குன பரம்பரை, வடச்சட்டியில் வலிச்சு நக்குன பரம்பரை. ஓகேவா? இப்படி நீ எல்லாம் என் ரேஞ்சுக்கு, உன் ரேஞ்சுக்கெலாம் என்னால் கீழே போக முடியாது. நான் என் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ரேஞ்ச் என்ன, உன் ரேஞ்ச் என்ன, தீச்சட்டி கருவாயா, இவன் இந்த மாதிரி பல இடங்களில் பல வார்த்தைகளை நோக்கி வினோத்தை பேசியிருக்காரு. வினோத்தும் லேசப்பட்ட ஆள் இல்லை, திவாகரை பேசியிருக்காரு. ஆனால் டிஸ்கிரிமினேஷன் பண்ணி பேசினதில்லை, மாக்கிங் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரியான விஷயங்களை உருவ கேலி பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கேஸ்ட் வச்சு அவர் பேசினதே கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் பொம்பளை சுக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த சாதி வெறி. இதை 2ஐயுமே இந்த ஆள் வந்து எப்போ யார்கிட்ட என்ன பிரச்சனை வந்தாலும் பெண்கள்கிட்டையும் ஆபாசமாக பேசுறது, பெண்களையும் ஒருமையில் பேசுறது, உனக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படின்றது, செருப்பால் அடிப்பான் அப்படின்றது, வினோத்தை கழுத்தை பூச்சி தள்ளுறது. அவனை எதனா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக ஆயிடுறான். அந்த பைத்தியம் முத்தி போயிடுது. என்ன எப்படா நீ சொல்லலாம், அது நீ எப்படா என்ன சொல்லலாம்? புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் டாஸ்கில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் கெடுக்கிறது. பெண்கள்கிட்ட ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே தைரியமாக ஆண்மையோட, பெண்களுக்கும் ஆண்மை இருக்குது, தைரியத்தை தான் நான் சொல்கிறேன் ஆண்மைன்னு, தைரியமாக ஆண்மையோட அந்த வீட்டுக்குள்ளே எக்ஸ்போஸ் பண்ண ஒரே பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா தான். எப்போ பார்த்தாலும் லவ் லவ் லவ், எப்போ பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு பொண்ணு. அண்ட் எஃப்ஜே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஒரு அட்வைஸை கொடுத்தா, சூப்பரான அட்வைஸ். நீங்கள் அவர் லவ் கண்டென்ட் பண்ணுறாரு, லவ் ரீல் பண்ணுறாரு, எதனா லவ்வில் கான்செப்ட் பண்ணுறாருன்னு உங்களை கூப்பிட்டாருன்னா நீங்கள் போகாதீங்க, நீங்கள் தான் அந்த ஸ்பேஸை கொடுக்குறீங்கன்னு அவ்வளோ தெளிவாக அழகாக அவன் பேசியிருந்தான். ஓகேவா? இதெல்லாம் தொடர்ச்சியாக சேனலும் பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சேனல் வந்து எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேசினாலே கேமராவை திருப்புறது,
அவன் பேசும்போது ஜூம் போகாமல் அப்படியே ஒயிட்லேயே இருக்கிறது. அவன் பேசக்கூடாது, அவன் பேசுறதை கேட்க முடியல. விஜய் சேதுபதிக்கிட்டே பேசுகிறான், தன்னை ரொம்ப உயர்வாக பேசுகிறான். நான் வந்து விஜயை விட மேலே போயிடுவேன். விஜய் சேதுபதி இமிட்டேட் பண்ணாமல் பாருங்க, எல்லாரும் என்னை பார்க்குறதுக்கு வந்து விஜய் சேதுபதி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சிரிப்பு சேதுபதி மாதிரியே இருக்குது, அவருக்கு காம்படிஷனாக நீங்கள் வருவீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இவனாக சொல்லிக்கிறது. என்னை பார்க்க எத்தனை பெண்கள் வந்து வீடியோ கால் பண்ணுவாங்க தெரியுமா, என் கூட ரீல் பண்ண எத்தனை பெண்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, இவன் வயசை குறைச்சிக்கிட்டு மற்றவங்கள வயசை ஏற்றி பேசுறது. இந்த மாதிரி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அவனை பற்றி பேசணுன்னா ஒரு நாள் பத்தாது. இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியின் மேலே வெளியில் இருக்கக்கூடிய அழுத்தம் யாரால குறிப்பாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகர். பார்வதி கூட நம்ம சில இடங்களில் அடக்கிடலாம், திவாகரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா சேனலுக்கும் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது. இனிமேலும் அவனை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா ஒன்று இவன் ஏதாச்சும் பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கணும், இல்லை இன்னொன்று இவன் பேசுகிற பேச்சில் எவனாச்சும் அவனை அடிக்கணும். ஸோ நிகழ்ச்சிக்கு இன்னும் கெட்ட பேர் ஆகிடும். அப்படிங்கிறதுனால சரி ஓகே 40 நாள் இருந்துட்டான்ப்பா, இதுக்கப்புறம் அவனை வச்சு எந்த கண்டென்ட்டும் நம்ம க்ரியேட் பண்ண வேணாம், அது வந்து ஒரு மாதிரி தப்பாக போகுது, அதனால் எப்படியாச்சும் அவனை இந்த வாரம் வெளியில் அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் ஒரு ஸ்கெட்சில் சேனல் இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இது உண்மையாக இருந்து நிஜமாகவே விஜய் டிவி திவாகரை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னா இதை விட அந்த சேனலுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்காது. மக்கள் கொண்டாடுவாங்க. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், வெளியில் திவாகர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுமா வேணாமான்னு கேட்டு பாருங்கள், மக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தைரியமாக வெளியில் தூக்குங்க, எவன் என்ன பண்ணிடுறான்னு பார்ப்போம். யாரெல்லாம் இத்தனை நாள் சேனலை எதிர்த்து பேசுனாங்களோ எல்லாரும் சேனலுக்கான ஆதரவு குரலை கொடுப்போம், அவ்வளோதானே. எவ்வளோ சூப்பரான மேட்ரு இது. அவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீடு வந்து வீடாக இருக்கும், இல்லைன்னா நாராசமாக இருக்குது, பார்க்க முடியல. அவன் எப்படின்னாங்க, இந்த வாரம் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வாரத்தில் இருந்து இழுப்பாங்க, பார்வதி நீ அப்படி பண்ணியே இப்படி பண்ணியே, அவனை அசிங்கமாக பேசினேன், இவனை அசிங்கமாக பேசினேன், கமருதனை அப்படி பேசினேன், இவனை இப்படி பேசினேன்னு வாரத்தில் இருந்து இழுத்து பேசுவான். அதனாலே அவங்ககிட்ட பாதி பேர் பேசுறது அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை. அவனை அனுப்பிட்டு பிரவீனை உள்ளே கொண்டு வாங்க தயவுசெய்து, ஓகேவா. இன்னொரு வைல்ட் கார்டாக பிரவீனை வந்து உள்ளே கொண்டு வாங்க, கேம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான ஒரு ஸ்பெஷல் அப்டேட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, உங்களுக்கு இந்த செய்தி எப்படி இருக்குது, இது உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை திவாகர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.